சிறு வயதில் நம்மக்கிட்ட இருந்த ஒரு பழக்கம் இப்போ நினச்சி பார்த்தாலும் வெக்கமாகவும் மனசு கஷ்டமாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் நானும் பங்கு பெற்றேன், நானும் அதை பின்பற்றினேன்னு நினைக்கிறது வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு ஏதாவது உடற்குறை இருந்தால் அவளை மாற்றுத்திறனாளிகள்னு அழகாக அழைக்கிறோம். நல்லா இருக்காது அந்த வார்த்தை. ஆனால் அந்த காலத்துலலாம் அந்த குறைய சொல்லியே அவனை பேர் சொல்லியே கூப்பிடுறத வழக்கம். நம்ம பட்ட பேர் வைக்கிறதுங்கிறது குழந்தைல எல்லாருக்குமே பிடிக்கும். யாரையானும் வந்து ரகசியமாக சொல்லி வந்து சிரிப்போம். இல்லாட்டா அவங்கள்ட்ட யாராலும் வம்பு எடுக்கணும்னா கூட ஏதாவது பேர் வச்சு வம்பு எடுப்போம். இதெல்லாம் சாதாரண விளையாட்டாக செய்யுது. ஆனால் ஒருத்தரோட உடற்குறையை, உடலில் இருக்கிற ஒரு குறையை சொல்லியே கூப்பிடுறது எவ்வளோ வருத்தமான விஷயம். அது ஏன் அப்படி செஞ்சோம், நான் கூட அப்படி செஞ்சுருக்கேனேன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப உறுத்துறது எனக்கு. அது என்னென்னா, எங்கள் ஊரில் ஒருத்தன் வந்து வேலைக்கெல்லாம் வருவான். அவன் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். வயிறு அது பெருசாக இருந்தாக்க அதை சால்னு சொல்லுவோம். அந்த நிறைய இருக்கும், பானையில் கூட சால்னு சொல்லுவோம் பெருசாக இருக்கிறத. அந்த தண்ணி ஏற்றம் இறைக்கிறதுன்னு பேர். அது பேர் தண்ணி இறைக்கிறதுல பெருசாக ஒரு அரைக்கோள வடிவத்தில் தோலால் செஞ்ச ஒரு பெரிய ஒரு பாத்திரம் மாதிரி பெருசாக ஒன்று இருக்கும். அது பேர் சால். அவனுக்கு வயிறு பெருசாக இருக்கும், ஆனால் சாலுன்னே அவங்கள கூப்பிடுவாங்க. இன்னி வரைக்கும் அவனுக்கு என்ன பேர் எனக்கு தெரியாது. அதே போல் ஒன்று சொல்ல வெக்கமாக இருக்குது, மன்னிச்சுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. அவருக்கு ஒருத்தருக்கு கால் நொண்டி, தயவு செஞ்சு பேசுறதுக்கு தப்பாக நினச்சிக்காதுக்கு, கால் குறைய இருக்கு. அவன் நொண்டின்னே கூப்பிடுவாங்க. அவனும் அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. அப்படி கூப்பிட்டா நீ ஏன் அப்படி கூப்பிடான்னு கேட்காம அக்செப்ட் பண்ணிட்டான். தன்னான குளத்துலேருந்தே அது பழகி போச்சா என்னன்னு தெரியல. அப்படியே அவனை கூப்பிடுற வழக்கம் நிறைய அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். எங்கள் ஊரில் காய்கறி கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா வருவா. குழந்தையிலேருந்தே வருவா, ரொம்ப பிரியம். அந்த தேவதை பற்றி ஒரு நாள் பேசணும். அவள் காது கேட்காது. என்ன தெரியுமா அவளை சொல்லுவான், அவளை எப்படி தெரியுமா கூப்பிடுவோம், தயவுசெய்து திரும்ப மன்னிச்சுக்கோங்க, செவிடின்னு தான் அவளை கூப்பிடுவோம். அதை விட கொடுமை என்னன்னா, அம்மா நான் செவிடி வந்திருக்கேன்பா, அவளே அந்த பேரை சொல்லுவா. ஐயோ எப்படி அவ்வளோ ஒரு தப்பான காரியம் அது. நிறைய அதை போல உண்டு. உயரமாக இருந்தாக்க நெட்டேன்னு கூப்பிடுறது, குட்டையாக இருந்தால் கட்டப்பையிலேங்கிறது, இந்த மாதிரி நிறைய உண்டு. கருப்பாக இருந்தால் கருப்பின்னு கூப்பிடுறது, சிலதெல்லாம் சொல்லவே முடியாது, அப்படிலாம் கூப்பிட இருக்கும். ரொம்ப சில குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கும். சில குழந்தைங்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை குழந்தைல சோனியா இருக்குன்னு சொல்லி சோனிங்கிற பேர் நினச்சி போச்சு. அவளோட பேர் சொல்லி யாருமே கூப்பிடலாம், சோனின்னு தான் இல்லை அன்னி வரைக்கும் கூப்பிடுறோம். இதெல்லாம் எவ்வளோ தப்பான காரியம் இல்லையா? ஏன் அப்படி செஞ்சோம்? அந்த மாதிரி கூப்பிடுறத தப்பு இல்லையா அப்படி கூப்பிடுறது? அவங்கள கொஞ்சம் அவங்களோட மற்ற திறமைகளை யோசிக்காம உண்மை அந்த சாலுங்கிற ஒரு ஒரு சில நிமிஷங்களில் ஒரு சம தேங்காய் அப்படியே வாழைப்பூ வைக்காம உரிச்சு போடுவான். அவ்வளோ திறமைசாலிவோம். அதெல்லாம் எங்களுக்கு மறந்து போய் அவனோட உடல் குறை மட்டுமா என் கண்ணில் பட்டுது. அந்த உடல் குறையை நம்ம சொல்லி கூப்பிடலாமா? ஒருத்த தலையை ஆட்டி ஆட்டி நடந்து வருவான், அவனை கொடகல்னே கூப்பிடுறது. இதெல்லாம் எவ்வளோ தப்பான காரியம். இப்போ நினைச்சாலும் வருத்தமாக இருக்கும். ஒருத்தர் உடற்குறையை சொல்லி இப்படி கூப்பிடுவாளா? அது யாருமே தப்பாக நினைக்கலையே. அவங்களும் சம்மந்தப்பட்டவங்களும் அதை தப்பாக நினைக்கல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் குண்டா இருந்தா ஒரே பேர் 2 பேர் தான் குண்டுங்கிற அடமொழியோட ஒருத்தனை, ஒல்லிங்கிற அடமொழியோட ஒருத்தனை இப்படிலாம் கூப்பிடுறது. இதெல்லாம் தப்பு இல்லையா? மனசு ரொம்ப ஒருத்துறது. நிறைய உண்டு, நிறைய உண்டு. சிலதான் சொல்லவே முடியாது, நிறைய உண்டு. என்ன பண்ணுறது தெரியல. இப்போ தப்பு அது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அது வருத்தப்படுற தவிர என் மனசுக்கே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தப்பு, நானும் அதில் ஒரு பாட்டாக இருந்திருக்கேன். அது அந்த நடைமுறை தப்புன்னே தெரியாமல் இருந்திருக்கோம். நான் இன்னைக்கு ஆனால் ரொம்ப அழகாக நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டோம். இன்றைக்கி சமுதாயத்தில் அதெல்லாம் ஒரு தப்புங்கிறத உணர்ந்துட்டோம். அதை அவங்கள கௌரவமாக இருக்கணும், யாரையுமே கௌரவப்படுத்தணும், அதெல்லாம் இப்போ நமக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த தப்பு தானே. அதில் நானும் ஒத்தியாக இருந்திருக்கேன் இல்லையா? திரும்ப சொல்கிறேன், என் மனசுக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது தப்பு.